Hi friends, welcome to Just Tries Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# ப்ரோக்ராமிங்ல இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? நம்ம ஏற்கனவே C++ல பார்த்துருக்கோம் இன்ஹெரிட்டன்ஸோட மெக்கானிசம். ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு டெரைவ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து டெரைவ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அனிமல் அப்படிங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ், அதுகிட்ட நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளும் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதுகிட்ட இருந்து டாக்ங்கிறது வந்து இன்ஹெரிட் பண்றது. ஸோ இந்த நேம், இந்த டிஸ்பிளே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணிக்கிறது. அது இல்லாம வந்து கெட் நேம் அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டாகுங்கிற டெரைவ் கிளாஸ்க்கு அடிஷ்னலா நம்ம வந்து இங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹெரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து 5 முக்கியமான டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள், சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு டெரைவ் கிளாஸ் நம்ம வந்து டெரைவ் பண்ணுவோம். ஸோ ஷேப்புங்கிற ஒரு பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து ஸ்கொயருங்கிற டெரைவ் கிளாஸ் நம்ம டெரைவ் பண்ணுறோம். இதுவே வந்து ஹெரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து ஒன்றுக்கு மேலே டெரைவ் கிளாஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஆக்டகன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த நிறைய ஷேப்ஸ்க்கு வந்து 3 கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஆக்டகன். அது வந்து ஷேப் கிட்ட இருந்து டெரைவ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேஸ் கிளாஸ், மோர் தென் 1. ஸோ ஒரு பேஸ் கிளாஸ்க்கு இல்லாமல் 2-3 பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து ஒரு டெரைவ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணும். ஸோ இப்போ உமன், மேனேஜர், இந்த 2 இது கிட்ட இருந்து ஒரு டெரைவ் கிளாஸ் நம்ம இன்ஹெரிட் பண்றோம். விச் மீன்ஸ் இப்போ நான்சி அப்படிங்கிற வந்து உமனாவும் இருக்காங்க, மேனேஜராவும் இருக்காங்க. ஸோ இந்த 2 மல்டிபிள் பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து நான்சி வந்து இன்ஹெரிட் பண்றாங்க டெரைவ் கிளாஸ். அடுத்தது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா டியூட்டர் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டியூட்டர், அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டியூட்டர் கிட்ட இருந்து ஸ்பெசிஃபிக்கா C# டியூட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல், அடுத்த லெவல் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் டியூட்டர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டியூட்டருக்கு பேஸ் கிளாஸ், அதே மாதிரி C# டியூட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டியூட்டர் வந்து பேஸ் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி லெவல் வைஸ் வர்றது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் மிக்ஸ் பண்ணி இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோட் த்ரூவா நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, வைக்கிள் அப்படிங்கிற கிளாஸ். இதுக்கு வந்து ஒரு ஸ்பீட், ஆக்சலரேஷன் அப்படின்னு 2 மெம்பர்ஸை வந்து 2 வேரியபிளை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா மெம்பர்ஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணதை என்ன பண்ணுவோம்னா, இந்த கிளாஸ் கிட்ட இருந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த டேட்டா மெம்பர்ஸோட வேல்யூ இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் டெரைவ் கிளாஸ் கார், அதே மாதிரி ட்ரக், மோட்டார் சைக்கிள். ஸோ 3 டெரைவ் கிளாஸ் இருக்கு இங்க. வைக்கிள்ங்கிற பேஸ் கிளாஸ்ல இருந்து கார், ட்ரக், மோட்டார் சைக்கிள் 3 டெரைவ் கிளாஸ் டெரைவ் பண்றோம். ஸோ இங்க வந்து இதுக்கு தனியா வந்து சில டேட்டா மெம்பர்ஸ் நம்ம டிக்ளேர் பண்றோம். இப்போ காருக்கு வந்து சீட்ஸ் நம்ம டிக்ளேர் பண்றோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம வந்து இப்போ வைக்கிள்ங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றதுனால அதோட வேரியபிள்ஸ் இது எல்லாமே இன்ஹெரிட் ஆயிரும். அது இல்லாம லோக்கல் வேரியபிள்ஸ் இங்க வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ட்ரக்குக்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து வைக்கிள் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றோம். ஸோ இதுக்கு தனியா டேட்டா மெம்பர் அட்டாச்மெண்ட், அதே மாதிரி இன்ஹெரிட்டட் வேரியபிள்ஸ், இதோட தனியா இதுக்குள்ள லோக்கல் வேரியபிள் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு 2 வருது. அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள்க்கும் அதே மாதிரி தான். இங்க இருந்து நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண வேரியபிள்ஸ் இங்க வந்து இனிஷியலைஸ் ஆகி வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் இதோட லோக்கல் வேரியபிள்ஸ், இதுக்கு நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக இனிஷியலைஸ் பண்ணுற வேரியபிள்ஸும் இங்கே இருக்கும். ஸோ என்னன்னா, இந்த பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து நம்ம இங்கே டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எல்லா டேட்டா மெம்பர்ஸும் பப்ளிக்காக இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆயிரும். இன்ஹெரிட் ஆகிட்டு அது இல்லாமல் இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம சில மெம்பர்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம், இல்லை யூஸ் பண்ணியிருப்போம். அது தனியாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹெரார்கிக்கல், ஹைபிரிட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு சாம்பிள் கோட் த்ரூவா இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.